ரிசல்ட் வர ஓட்டிங் டேல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஒர்க் ஒண்ணுமே, ஜாப் சுத்தமா அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிருச்சு. ஃபுல்லா தூக்கம் இல்ல, நைட்டு பூரா என்ன அது இதாதுன்னு. எப்போ ஈவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சியில இது பண்றதுக்கு வந்து கவர்னர் பிரச்சனை, இது அந்த ஒரு 2 வாரம் லைஃபே ஒரு ஹால்ட்ல வந்துருச்சு. ரேவந்த் இன்னும் அன்மியூட் பண்ணிருக்க போல் இருக்கு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஹாய் வணக்கம் ஹாய் ஹரிஷ் சித். ப்ரோ. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி ஹரிஷ் என்எஸ் ப்ரோ. வணக்கம் விக்னேஷ் ப்ரோ. உங்க எல்லாருக்கும் இந்த பொன்னான நாளை வந்து வாழ்த்துக்கள். இவரை வந்து வாழ்க்கையில இவர் ஜெயிச்சா மட்டும் என்னைக்குமே, இவர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அண்ணனோட தோல்விகள் ரொம்ப கம்மி. ஆனா அதுல இருந்தும் வந்து ஒரு வாழ்க்கை பாடமா வந்து அவர் எப்படி திரும்ப ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல வந்திருக்காருங்கிறது கோடான கோடி மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த ஃபீனிக்ஸ்ங்கிற வார்த்தையை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இட்ஸ் ஓகே. ரைட் பிரதர், ஹி இஸ் தளபதி வந்து அண்ணன் அஞ்சா நெஞ்சனுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அவர் தான். ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து எந்த உச்சத்தை தொட்டாலும் என்னை வந்து போய் அந்த மக்கள் வந்து என் கூட பயணித்த மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட அரசியல் ஆக்டர் விஜய்லேருந்து இன்னைக்கு சிஎம் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு ஜோசப் விஜய் இன்னைக்கு உருவெடுத்திருக்காருன்னா அவரோட பயணத்தை நம்ம எல்லாருமே தான் வந்து கூட வாழ்ந்திருக்கோம் கிட்டத்தட்ட. அதாவது ஏதாவது பண்டிகை நாள்னாலே அவரோட வந்து நம்ம அசோசியேட் பண்றோம், அவரும் அவரோட படங்களும். அதையும் தாண்டிங்க ஹரிஷ் என்எஸ் ப்ரோ ஒரு தடவை சொன்னாரு, அதாவது அவரோட பேச்சுகள், அவரோட படத்தோட காட்சிகள் எல்லாமே ஒரு விதத்துல நமக்கு தேவைப்படுது ஃபார் சம் இன்ஸ்பிரேஷன். நம்ம டவுனா இருந்தா, நானும் பிரதர் மாதிரி இங்க வெளிநாட்டுல இருந்திருக்கேன், எத்தனையோ நாட்கள்ல தனிமையோ கஷ்டமோ துயரமோ அனுபவிச்சப்போ அண்ணனோட அந்த வார்த்தைகள், அதாவது நான் எப்படி அவரை சொல்லுவேன்னா, எனக்கு தெரப்பி இன்சூரன்ஸ் இல்லாத காலத்துல கூட இவர் வந்து ஒரு தெரபிஸ்டா இருந்திருக்காரு, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. ஹீ இஸ் அவர் ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட். அவர் கோடி வருஷம் வாழணும், அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதை வந்து மக்கள் நம்பினாங்க, அவரோட தொலைநோக்கு பார்வையை நம்பினால தான், அவரோட சின்சியாரிட்டியை உழைப்பை பார்த்ததுனால தான் இன்னைக்கு மக்கள் உயர்ந்த அந்த பதவியை கொடுத்துருக்காரு. அந்த பதவியை கூட வந்து இது நான் பிரதான சேவகனா இருப்பேன், பொறுப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அதுதான் எங்கள் அண்ணன் தளபதி. போன வருஷமும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் வந்து பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இன்னைக்கும் வந்து அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஃபீலிங்கை கொடுத்ததுக்கு நன்றிங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷவுட் அவுட் டு VFN ஃபார் ஹோஸ்டிங் திஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அவை குறிப்பில இருந்து நீக்கிருங்க அந்த வார்த்தைய. ஃபீனிக்ஸ் இல்ல, அவர் என்னைக்குமே வந்து இல்ல, எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. நான் நண்பரோட விவேகம் படத்துக்கு எல்லாம் போயிட்டேன் நானு. இல்ல பிரதர், he is always a comeback king, right? He is that hatersங்கிற வார்த்தைய அவர் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல சொன்னதான் எனக்கு நினைவுக்கு வருது. வாழ்க்கையில பழி வாங்குறது ஈஸி, ஆனா அவரை மன்னிச்சு விட்டுட்டு பாருங்களேன், அதுல நீங்க ஒரு நிம்மதியை பெறுவீங்கன்னு சொன்னார்ல ஒரு வார்த்தை. அது வந்து அதை ஒரு தத்துவார்த்தமாவே இங்க வந்து உள்வாங்கிட்டு பயணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நீங்க சொல்ற குட்டி ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரியில தாங்க நாங்களே வந்து வாழ்க்கையை கண்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஸோ ஹாப்பி. கண்டிப்பா. கவின், நான் உனக்கும் இன்வைட் கொடுத்துருக்கேன்டா, ஆனா அக்செப்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நான் உனக்கு வேணா டிஎம்ல இன்வைட் பண்றேன். ஓகே, சாரி ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவனுக்கு இஷ்யூ வந்துச்சு. வந்துட்டான். ஓகே, சொல்லுங்க, நெக்ஸ்ட் பேசுங்க. இவன் குமரன் ஜிம்ல இருக்கான், அலெக்ஸ் ரோஹினில இருக்கான். ப்ரோ நான் பாட்டு பாடுறேன் ப்ரோ. பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க ப்ரோ. ஆக்சுவலா ஒரு பாட்டு நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஒரு வாட்டி VFN போட்டும் போது இதே மாதிரி பர்த்டே டைமோ ஏதோ ஒண்ணு, ஒரு சின்ன பையன் வந்து செம்மையா பயங்கரமா வைபா பாடினான். செம்ம காமெடியா இருந்துச்சு. அவன் பாட்டுக்கு பாடிட்டே இருந்தான், செம்ம வைபா இருந்துச்சு. ஆனா ஐடியும் ஞாபகம் இல்ல. அந்த டைம் ஜனநாயகன் பிக்சரோ ஏதோ வச்சிரு, மாஸ்டர் பிக்சரோ ஏதோ வச்சிருந்தான் போல் இருக்கு. அந்த பையன் ஞாபகம் இல்ல. அந்த பையன் எந்த ஞாபகம் இல்ல. பையன்?
யாரு நீதானே? நான் நீ தான். பாடினது வேற பாட்டு, நீ வெய்யி. சரி பாடுறேன்னாரா விடுறா, அவர் பாடட்டும்டா. பாடுங்க ப்ரோ. பாடவா? பாடுங்க 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 ப்ரோ. பாடுங்க ப்ரோ. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போ. ஒரு இது பட் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காங்க. பட் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோம். பட் ஸ்டில் இந்த வந்து நிறைய இந்த அபியூஸ், ஹேட்ரட் கிரவுண்ட் லெவல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஆன்லைன்ல எப்படின்னா, நம்ம கிரவுண்ட் லெவல்ல நான் என்ன பாக்குறேன்னா, நம்மளோட மேஜர் சப்போர்ட் வந்து விமனா தான் இருந்திருக்காங்க. அவங்கலாம் எவ்வளவு தூரம் வந்து வின் ஆனும் போது கூட ஒரு அக்கா வந்து அவரை நான் பார்த்துட்டேன், அவரு நல்லா இருக்கு. எல்லாருக்குமே என்ன தெரியுமா, மோர் தேன் அவர் படம் ஜெயிக்கணும், அவர் அரசியல்ல வந்தா அவர் அரசியல்ல ஜெயிக்கணும், அவரு வந்து இது பண்ணணும் அப்படிலாம் இல்ல. அது எப்படின்னா என்ன ஃபீலிங்னா, அவரு ஹாப்பினா நான் ஹாப்பி, அவரு நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கேன். அவரு நல்லா இருந்தா என்னோட மென்டல் பீஸ் நல்லா இருக்கும், என் மென்டல் பீஸ் நடந்தா என்னோட பர்சனல் லைஃப் நல்லா இருக்கும். இது எல்லாம் இப்படிதான் எல்லாருமே அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தினேஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரு, அந்த வாரம் எப்படி இருந்துச்சுன்னு. நான் பேசின 100 பேர்னா 100 பேரும் சொல்ற ஒரே விஷயம், அவங்க எல்லாரும் கோ த்ரூ பண்ண எமோஷன்ஸ். நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்ச போது இருக்கட்டும், கரூர் சம்பவமா இருக்கட்டும், பல இடர்பாடுகள், விமர்சனங்கள், எவ்வளவோ அசிங்கப்படுத்துறது, இது எல்லாமே, இது எல்லாத்துக்கும் நம்ம ரைட் ராயலா நம்ம ஓன் பண்ண ஸ்பேஸ், நம்ம ரூல் பண்ண இடம், படங்கள் இது இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு இது பண்ணது. அவ்வளோ டவுன், அவ்வளோ இன்னல்கள் தாண்டி எல்லாருமே இப்போ நான் வந்து சொல்லணும்னா, கரூர் சம்பவம் அப்போ நானும் சையத் ப்ரோவும் போன்ல பேசுற போது வி லிட்டரலி கிரைடு. எதுக்கு கிரைடுனா, அது இது இப்ப என் ஃபேமிலியில இருந்து இறந்துட்டாங்க அந்த மாதிரி. எதுக்கு அழுகுறேனே தெரியல. வீட்டுல எல்லாம் உட்காந்து நான் தனியா டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு மாதிரி, இது இது யாரு மேல நான் வந்து குறை சொல்றது, இது நம்ம இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணுமா, இவனுங்க ஆளுங்களை வச்சு பண்ணானுங்களா, பண்ணானுங்க தான். செந்தில் பாலாஜி நீ தான்டா நாயே. சரி. சோ இப்போ வந்து அது பண்ணாங்க. அந்த அந்த யார் மேல நான் கோவப்படுறது இல்ல எதுக்காக நான் வருத்தப்படுறதுன்னு தெரியாம ரொம்ப இதாயிடுச்சு. அட் தட் பாயிண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, வி ஆர் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் பார்ட்டி எல்லாம். நீ ஒழுங்கா கவினும் நானும் போன்ல பேசியிருக்கோம், குமரனும் ஆமா நானும் ஆமா. போன்ல பேசியிருக்கோம். கவின் தான் சொல்லியிருக்கான், நான் அவரு மட்டும் அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, இவனுங்க ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னா இதை வச்சு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இது வந்து இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது எல்லாமே ஒரு சினிமா கவர்ச்சி, அவர் சூப்பரா டான்ஸ் ஆக்டர் அதனால உனக்கு பிடிக்குது. அது சம் திங்ஸ் இன் லைஃப் ஆர் நாட் எக்ஸ்பிளைன்ட் ஆர் சே இன் புட் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேரளால பாத்தீங்கன்னா, அவர் விசிட் பண்ணும் போது அந்த பையன் ஒரு சின்ன குழந்தை, அவனால வந்து எந்திரிச்சே நிக்க முடியாது, அவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அந்த பையனுக்கு ஹாப்பினஸ் அவரை பாக்குறது. அந்த பையனுக்கு அவர் டான்ஸ் ஆடுறாரா இல்ல அவர் டைலாக் என்ன பேசுறாரு, அந்த டைலாக் வந்து தமிழ்ல பேசுறாரு, அந்த பையன் வேற பாஷை, எல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு 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 ஹாப்பினஸ் கொடுக்குது தெரியுமா? இந்த ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்துட்டு பியாண்ட் ஸ்கிரீனு, பியாண்ட் ஒரு இது அவரோட. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீ பார்த்தனா எல்லாரும் விஜய் ரசிகனா வளர்ந்த எல்லாருமே பார்த்தனா, அவன் பின்னாடி வந்து ஒரு விஷயம் இருக்கும். இது கேள்விப்பட்டிருப்பான். அவரு ரசிகர் மன்றத்துல இது பண்ணாரு, அவர் ஹெல்ப் பண்ணாரு, அவர் பர்சனல் லைஃப் இப்படி பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கேரக்டரா இருக்காரு. பெர்ஃபெக்ட்டா ஒரு எனக்கெல்லாம் ரோல் மாடல் தான் சின்ன வயசுல இருந்து. ஆனா இது சொல்லுவாங்கல்ல, இப்ப நான் ஒருத்தரை பார்த்து ஃபாலோ பண்ணேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தம் அடிக்கிறது ஒருத்தர் கத்து கொடுத்துட்டாரு. அவரை பார்த்து ஃபாலோ பண்ணி நான் தம் அடிச்சு சீன் போட்டு என் லைஃபை தொலைச்சிட்டேன். இல்ல அவரை நம்பி ஒரு விஷயத்துக்காக நின்னு அவர்னால என் லைஃபே போயிடுச்சு. எனக்கு வந்து அவர் எனக்காக ஏதாவது செய்வாரு, என்ன ஒரு நல்ல வழியில கொண்டு போவாருன்னு நான் நினைச்சேன். சரின்ட்டு என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு தளபதி ஃபேனுக்கு இல்லவே இல்ல. இவருனால இவரை நம்பி கெட்டன்றது ஹிஸ்டரியே கிடையாது. அவங்க அந்த வார்த்தையே கிடையாது. இவரை நம்பன, இவரை ஒரு ரோல் மாடலா சூஸ் பண்ண, ஃபைட்டிங் பேக், கம்பேக். இப்ப சொன்னார்ல விக்னேஷ் ப்ரோ கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, கம்பேக் யாரோ நம்ம இந்த பீனிக்ஸ பத்தி பேசிட்டு இருக்கும்போது கம்பேக் சொன்னாரு. அந்த கம்பேக் கொடுக்கறது, லூஸ் பண்றது மேட்டர் இல்ல. இதை நிறைய வாட்டி நம்ம ஸ்பேஸ்ல நான் பேசுற போது சொல்லியிருக்கேன். எனக்கெல்லாம் அப்படிதான். ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அடுத்த அடி வந்து ஜெயிக்கணும். அந்த ஒரு 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 அந்த ஒரு இன்டென்ட், அந்த எல்லாமே அண்ணனை பார்த்துதான் லேர்ன் பண்ணது.
எவ்வளவோ இருக்கு பர்சனல் ஸ்டோரிஸ்ல வந்து. அகைன் நான் இதையும் சொல்லியிருக்கேன், பட் ஐ ஹேட் டு டெல் அகைன். பல ஒரு 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 பிரேக்கப் வந்ததா இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ் வந்ததா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ என்னோட பர்சனல் லைஃப்ல என்ன ஓவர் கம் பண்ண வச்சு, ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் நிக்க வச்சது, திருப்பி எந்திரிச்சு நிக்க வச்சது வந்து அண்ணா மட்டும்தான். என்ன எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் போடு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து அவரோட ஸ்பீச்ச கேட்கிறேன், இல்ல அவரோட படத்தை பாக்குறேன், அவரோட எமோஷன் அவர் கன்வே பண்ற விதத்தை பாக்குறேன். எதுவுமே எனக்கு எப்படின்னா அவர் ஒரு படத்துக்காக ஒரு விஷயம் நடிக்கிறாருன்ற மாதிரியே இருக்காது. எல்லாமே ஒரு 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 மாதிரி ரொம்ப, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அகைன் வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நண்பா கலைஞரோட வான்கோழி படிங்க நண்பா, பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். டேய் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? ரொம்ப சீரியஸா உனக்கு பேசிக்கிட்டு எங்க இருக்கோம். மூடு, இவன் மூடு எங்க இருக்கு பாரு. அபியூசிவான வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹரிஷ் ஸ்பேஸ்ல என்எஸ் ப்ரோ, பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு 2 விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ. நீங்க சொன்ன அந்த கேரளா பையன் கதை எனக்கு எது ஞாபகம் வந்துச்சுன்னா, நடிகர் நாசரோட பையனுக்கும் வந்து ஒரு மோசமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவர் கோமா நிலையில இருந்தார். அப்ப கூட வந்து அவர் மிகப்பெரிய தளபதி ரசிகர். தளபதி வந்து அவரை போய் பார்க்க வந்தப்போ அவருக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்துச்சுன்னு மதன் கௌரி இன்டர்வியூல நாசர் அவர்களே பேசினாங்க. பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. ஆமா ஸோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு கடவுளோட அருள் இருக்கிறத நான் பார்க்குறேங்க. அவரை பார்த்தாலே சந்தோஷம். கோடான கோடி பேர் வந்து அவரை பார்க்க வர்றாரு. அப்ப கூட நான் உங்களை பார்க்க வரேன்னு அவர் எத்தனை நாட்கள்ல எத்தனை பேரை பார்ப்பாரு. ஆனா மூஞ்சில துளி கூட ஆணுவம், சலிப்பு, ஒரு அவங்கள தள்ளி விட்டாலும் கோவப்படுறது, அதெல்லாம் வந்து அவரோட உண்மையான மக்கள் நேசிப்பை தான் காமிக்குது. இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா 3 ஜூல வந்து ஃப்ரீ அனுமதி. ஓகேங்களா? குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஒரு காணும் பொங்கல் மாதிரி ஒரு நாளை கொண்டாடுங்க அப்படின்னு நம்ம தளபதி தலைமையில இருக்கிற தாவேக அரசு அறிவிச்சிருக்கு. எனக்கு அவரோட மிகப்பெரிய உயர்ந்த நோக்கம், நான் வந்து இருக்கிற அந்த சென்னை பகுதியில அவரோட ஸ்பீச் எனக்கு இன்னும் ஒன்று ஞாபகம் இருக்கு. விஎம்ஐ காலத்துல இருந்து, நான் கடன் எடுத்து எனக்காக எதுவும் செய்யணும்னு நான் விரும்பவே மாட்டேன். இன்னைக்கு கூட ஐயாவின் உத்தரவுப்படி, தளபதியின் உத்தரவுப்படி இந்த ஃப்ளெக்ஸோ பேனரோ வைக்கக்கூடாதுன்னு தான் மக்களுக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட உயர்ந்த நோக்கம், அதை நான் எப்ப பார்த்தேன், மக்கள் சேவை இல்லைன்னா உங்களுக்கு தானம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா, உங்க ரத்தத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்துங்கிறத இன்னைக்கு கூட சேலத்துல 2500 பேர் வந்து அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு வந்து ரத்த தானம் செஞ்சிருக்காங்க. இது விஎம்ஐயோட ரத்தத்திலேயே ஊறின ஒரு விஷயம். மக்கள் சேவையை வந்து கற்பித்தவர் வந்து தளபதி விஜய். ஒரு மேடையில வந்து ஒரு அம்மாவோட வந்து ஒரு பெண் வந்து விருது வாங்கும்போது சொல்றாங்க, எங்க அம்மாவே 22 வருஷத்துக்கு முன்னால இதே மேடையில வந்து தளபதி கையால வந்து ஒரு விருதை பெற்றாங்க. ஸோ அவர் வந்து மக்கள் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவருங்க. ஸோ அதை நான் என்னைக்குமே சொல்லி ஆகணும். இன்னைக்கும் இன் டிபிக்கல் ஃபேஷன் டிவிகே அண்ட் விஎம்ஐ has celebrating his birthday by going out and serving the people as per his instructions. அதுதான் இல்ல அவரோட பர்பஸ் ஆஃப் லைஃபே வந்து சர்விங் பீப்புள் தான் எனக்கு தோணுது. ஹி இஸ் டெஸ்டைன்டு ஃபார் தட். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் இந்த சீட்டுக்கான அடியா தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம என்ன ஆனாலும் சரி மக்களுக்காக கடைசியில போய் நின்னுடணும். அது ஒரு பாயிண்ட்ல அவர் பிலீவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னோட வெற்றிக்கு நான் காரணம் இல்ல, இந்த மக்கள் தான் கம்ப்ளீட்டா காரணம்னு அவர் கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணிட்டார். அதுதான் வந்து அவருக்கு ஒரு பெரிய கன்வின்சிங் ஃபேக்டரா இருந்திருக்கும். அண்ட் மோரோவர் அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல பழக்கம் என்னன்னா, எவ்வளோ நல்லது பண்ணாலும் அத வந்து அப்படியே அது என்ன சொல்றது, எக்ஸாஜரேட் பண்ணி பெருசா பப்ளிசைஸ் பண்ணணும்னு நெனச்சதே இல்ல. அது அவர்ட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயமே அதான். பர்சனலா என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸே அவர் பண்ணியிருக்காரு. ஒரு 17, 18 இயர்ஸ் முன்னாடி. நான் ரீசென்ட்டா தான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த டைம்ல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட். அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாரி இருக்கிறது, அது அவரால தான் முடியுதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் அவர்ட்ட இருந்து முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, சைலன்ஸ் தான். இக்னோர் நெகட்டிவிட்டின்றது சும்மா 2 வார்த்தையா தெரியலாம். அது எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தைன்றது அத ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுது. அது ரீசென்ட்டா தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். இல்ல அதுவும் இல்லாம அவரோட அந்த நேச்சர் இருக்குல்ல, நீ சொல்ற மாதிரி அந்த நேச்சர் இருந்தாதான் இதை அச்சீவ் பண்ண முடியும். அது இந்த நேச்சர்னால அவர் அச்சீவ் பண்றாரா, அவர் அச்சீவ் பண்றதுனால இந்த நேச்சர் வருதா, அது எனக்கு சொல்ல தெரியல. பட் அந்த ஒரு பெரிய, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கே ஒரு இன்சிடென்ட் இருக்கு. நான் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ற போது
ஒரு ஷார்ட் பிலிம் வந்து தளபதிக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்ப ஆர்குட் குரூப்ல இருந்த ஒரு அண்ணாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க, எடுக்கலாம் இந்த மாதிரி. உம், ஒரு ஒரு தளபதி ஃபேன்ஸை பத்தி எடுப்போம், இது விஎம்ஐக்கு எல்லாம் முன்னாடியும் நான் சொல்றேன். அப்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பிளானிங் எல்லாம் போயிட்டு அதை பத்தி டிஸ்கஷன் எல்லாம் பண்றதுக்கு வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்க போய் மீட் எல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவர் இருந்தாரு, எஸ்ஏசி இருந்தாரு. எஸ்ஏசி வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்றாரு. ஓ சூப்பர், நீங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கப்பா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்றாரு. இஸ் என்கரேஜிங். இவரு அப்ப கூட நீங்க பண்ணுங்க, இது பண்ணுங்க, ஒரு சின்ன ஸ்மைலு, அவ்வளவுதான் அவரு இது பண்ணாரே தவிர அவரு வந்து அதை வந்து ரொம்ப எனக்காக பண்ணு, இப்போ இப்ப இருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்காக ஒரு ஒரு விஷயம் பண்றதுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள எல்லாரும் யூஸ் பண்ணிக்கதான் பார்ப்பாங்க, பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படி இப்படின்னு. இதுவே போய் ஒரு விஷயம் ஹெல்ப் பண்றோம், ஒருத்தங்களுக்கு உதவி பண்றோம், ஒருத்தங்களுக்காக இது பண்றோம், அவருக்காக நீ பண்றதை விட மத்தவங்களுக்கு ஒரு நோட் புக் கொடுக்குறீங்கன்னா he personally feels very happy and satisfied about it. ரொம்ப மனசார அதை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்குதான் அவர் he gets excited more and moreover வந்து he is destined to help the peopleன்றதை விட அவருக்கு வந்து எந்த ஒரு அழுத்தமோ தேவையோ கிடையாது இந்த மாதிரி அவர் வந்து இது பண்ணணும்னு. he can say I can help people, I can help and I can keep happy, I can live my happy life, எல்லாமே ஓகே. பட் அதெல்லாம் மீறி this is how my life should be, I have to give back to the people. என்ன இங்க உட்கார், அது இவர் இப்போ இங்க மட்டும் சொல்லல, இது அவர் அரசியல்ல பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து ஒரு காதலுக்கு மரியாதை இதுலயே அவர் அந்த டைம்லயே அவர் வந்து சொல்லிருப்பாரு, என்ன ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க என்ன நாளைக்கு. அதுவும் இல்லாம அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் ஃபோக்கஸ், இது இப்ப நீங்க இந்த எலெக்ஷனே கூட எப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் அது காவலன் படம் அந்த இன்டர்வியூல போ. ஐயோ நீ யோசிச்சு, ஸ்டாலின் அந்த டார்கெட்டை அடிச்சாரு, அந்த டார்கெட் அதுதான். அதுவும் இல்லாம அந்த கான்பிடன்ஸ் எங்க இருந்துதான், கான்பிடன்ஸ் எப்படி வருமோ என்ன வருமோ நம்மளுக்கு தெரியாது. நான்லாம் கூட யோசிச்சு பாறேன், நம்ம எல்லாம் வந்துட்டு அரசியலுக்கு வராரு, இங்க வந்து அசிங்கப்படுவோம். ஃபர்ஸ்ட் சொல்றேன், வேணாம், நம்ம அரசியலுக்குள்ளேயே வேணாம், நம்ம சினிமாலதான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மனநிலை. அப்புறம் சரி அரசியலுக்கு வந்தாச்சு, போராடி இவ்வளவாது எடுக்கணும், இப்படி. அவரு வந்து அப்படிதான், நீ வந்து இந்த யோசிக்கிறவன்லாம் தண்ணி நில்லு, இதுனா இங்க நில்லு, தம் இருக்கிறவங்க மட்டும் கூட நில்லு அப்படின்ற மாதிரி டைலாக் வர மாதிரி அவ்வளோ கான்பிடன்ஸோட அவ்வளோ இதோட நான் வந்து உங்க அப்பாவாலே முடியல, உன்னால முடியுமா, இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் வந்துட்டு டே ஐயோ இவனுக்கு எல்லாம் ரெக்கார்டு வேற பண்ணி வச்சிருப்பாங்களே, நாளைக்கு எடுத்து நம்மள ஏதாவது பண்ண போறாருங்க, அண்ணன் என்ன நம்மள பண்றதை விட நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், அண்ணன் என்ன பேசுவானுங்களோ இது பண்ணுவானுங்களோ அப்படின்னு. இவனுங்க ஊபிஸ் எல்லாம் செட் ஆயிட்டானுங்க, ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகி வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்க, பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணி இவனுங்களை ஒழிச்சிடணும்னு நல்லா இதுக்குன்னே சில கோடிகள் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்க, ட்ரால்ஸ் எல்லாம் இறக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கானுங்க. அங்க திரும்பினா அசரீரி கேக்குது ஒரு வார்த்தை, கொளத்தூர் கொளத்தூர் கொளத்தூர்னு ஆணி வேறையே சாச்சுட்டான் தலைவன். என்ன பண்ணுவாரு, ஹைலைட் என்ன தெரியுமா, ஒரு ரவுண்ட் கூட லீட் எடுக்கல நான் தாலு. சென்னையில என்னன்னா கொளத்தூருக்கு போனாரு, அவர் வந்து ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவர் வந்து சேப்பாக் திருவல்லிக்கேணிக்கு வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கே போல, லைட்டா ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்திருந்தாருன்னா மேட்டர் முடிஞ்சிருக்காங்க. கடைக்கன் பார்வைப்பட்டிருந்தா சிறுசு முடிச்சு விட்டுருக்கலாம். ஐயா இத்தனைக்கும் அவரோட டூப்பு தாங்க ஐயா கொளத்தூர்ல வந்து பிரச்சாரம் செய்தாரு. ஒரிஜினல் போயிருந்தா இதுக்கு போயிருந்தா நீங்க டெபாசிட்டியே இழந்துருக்கீங்கன்னு தெரியுது. யோசிச்சு பாரு, அந்த மனுஷன் பெரம்பூர்ல நிக்கிறாருன்னா அதோட ஷாக் வேவ்ஸ் உன்னை சென்னையே அசைச்சு பார்த்துருச்சு. லைட் யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வருஷமா 3 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அவனுக்கு ஒன்று போர்ட்ரே பண்ணானுங்க, சொடலை இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் டான் கட்டுமரம்னு. அருமடாவே டேய் நீங்க ரெண்டுமே எங்களுக்கு வேஸ்ட் தான்டா அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு. அதுலயும் இந்த இந்த எலிவேஷன் இருக்கு பாத்தியா, எந்த கொம்பனாலையும் முடியாதுடா, என்னால முடியும்டா அப்படின்னு வந்தான் பாரு தலைவன் அங்க இருந்து. நீ என்ன படத்துல எலிவேஷன் பாத்திருக்க,
இல்ல நான் ஹரிஷ் சொல்றேன் பாரு, வந்து அட்லி வில் மேக் அ பயோபிக்டா, அதை மட்டும் நோட் ஆனா பண்ணி இல்ல வச்சுக்கோங்க. நான் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கட்சி கூட எல்லா ஜாதி கட்சிகளும் இருக்குது, லிட்டரலி எல்லா 23 ஜாதி கட்சியை கட்சியும் வச்சு வச்சுக்கிட்டு நின்னு இருக்க, இருக்கிறான். 23 அதுல பேரு. வந்து அதுல கிட்டத்தட்ட 15-16 கட்சி ஜாதி கட்சி தான். எல்லா ஆமா, ரீஜனோட ஜாதி கட்சியும் வச்சுக்கிட்டு எல்லா சுத்திக்கிட்டு இருந்தா ஜாதியிலையும் ஒரு என்னாச்சு? கட்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஐயா பயோபிக்னு என்னாச்சு? சொல்றீங்கல்ல, மன்னிக்கவும் குறுக்கிடத்துக்கு, இத படிக்கிறாங்க. ஏன்னா தாவேகா இந்தியன் அரசியல் அமைப்பிலேயே ஒரு அசாத்திய ஒரு சாதனையை படைச்சிருக்கு. 35% வாக்கு தனியா ஒற்றை சிங்கிள் கட்சி, லார்ஜஸ்ட் பார்ட்டி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, 1.76 crore votes, அனைத்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து மக்களை வந்து ₹1 ஒன்றிணைத்து. கொடுக்காம. இது வந்து ஒரு இது. அப்புறம் பெரம்பூர்னு சொன்னீங்க, இவரோட பெருந்தன்மையோட ஒரு சிறிய உதாரணம். அன்னைக்கு இது வந்து கேண்டிடேட் அறிவிக்கும் போது இதுக்கு போகாம இருந்ததா? இல்லங்க அதாவது 1000 அவரை weeks. பெரம்பூர் வேட்பாளரா அறிவிச்சப்பவும் பெரம்பூர் சிவகுமார் வந்து நான் பாத்துக்கிறேன், இவருக்கு நன்றின்னு சொன்ன ஒரு தலைவரை நீங்க பார்த்தது உண்டாங்க? அந்த பகுதியோட மாவட்ட செயலாளருக்கு நான் உரிய மரியாதை, அதாவது அந்த அந்த சிறிய பெருந்தன்மை காட்டுறாரு இல்ல, அவரோட ஹம்பிள் நேச்சர், அவரோட அப்ரோச்சபிள் நேச்சர், ஒரு எல்லாருடையும் ஒரு குழந்தை ஒரு டான்ஸும் ஆடினாரு. அப்புறம் எல்லாரும் கொடுக்கறதும் அவர்கிட்ட வந்து ஒரு இளநீர்ல இருந்து ஒரு கித்தார்ல இருந்து ஒரு கூலர்ஸ்ல இருந்து எல்லாரையும் அரவணைக்கிறார். அவர் இல்ல எல்லாரோட சிட்டு, அன்பும் இருக்கிறார். ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு 5 கூஸ் பம்ப்ஸ் இருந்தா பரவாயில்ல, நீ வாழ்க்கையே கூஸ் பம்ப்ஸ்ல தான் வச்சிருக்க. எங்க திரும்பினாலும் டேய் என்னடா நடக்குது, என்னடா இங்க எங்கடா எதுக்குடா பயிர் விடுறது? இல்ல நீங்க எல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி போய் கிட்ட எலெக்ஷன் கிட்ட வந்து அதை சொன்னீங்க. அவரு கட்சி ஆரம்பிச்சு அந்த ஒரு இந்த விகடன் இதுக்கு போனாரு பாருங்க, புத்தக வெளியீட்டா அனைத்து உங்களோட அனைத்து கூட்டணி கணக்குகளையும் மைனஸ் ஆக்கி காட்டுவாங்க. இல்ல லிட்ரலி வந்து நான் அந்த நேரத்துல நான் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்திருந்தா நான் இந்த வார்த்தையை சொல்லிருக்க மாட்டேன். லிட்ரலி நான் யோசிக்கிறேன், உன்னோட இது நம்மளோட இதுவே என்னன்னு தெரியல, ஆனா ஒரு கன்விக்ஷன் யோசிச்சு பாருங்களேன். அங்க போய் வந்து உன் கூட்டணி கணக்கெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இல்ல அது அவர் அதான் சொல்றேன்ல, அவரு ஒரு போக்கஸ், இத நான் பண்ணணும்னு அவர் நினைச்சது. இது வந்து எப்படின்னா, எதர் he is making it happen, he is working towards to make it happen, அதுவும் ஒண்ணு. அது நேச்சராவும் நிறைய விஷயம் அவருக்கு இது பண்ணுது. நான் தான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி நம்ம பேசுவோம். இப்போ விக்கிரவாண்டி மாநாடு நடக்கும், கரெக்டா அடுத்த நாள் அங்க போய் மழை பெய்யும். என்னடா சரி, ஏன்னா சில விஷயம் லைஃப்ல நம்ம சில விஷயம் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி வச்சிருப்போம்ல, எல்லாத்தையும் நம்ப மாட்டோம். ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க ப்ரோ, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தானுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா திமுக சேனல்ல மட்டும் மாநாட்டுக்கு முன்னாடி. அது யோசிச்சு பாருங்க. அதனால சில பேர் வராம இருந்திருப்பாங்களா, அதனால நம்ம சந்தோஷப்படணும் அல்பத்தனமா, அவ்வளவுதான், எங்களுக்கு வேற எதுவும் இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு நேச்சரா சிலது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவாங்கல்ல. நான் அதான் ஒரு மாதிரி ரொம்ப மூட நம்பிக்கை போம் நேச்சரோட நிறுத்திக்கிறேன். ஹரிஷ்னா கோலிவுட் ஜீசஸ்னா சும்மாவா ஐயா? அவர் ஜெயிச்ச நாள் இன்னைக்கும் மழை பெஞ்சது. தூதுவன் வருவான், மதிக்கப்படுவான், பிறகு மாறி பொழியுங்கிற மாதிரி அன்னைக்கு ஜெயிச்ச நாள் அன்னைக்கும் மழை பெஞ்சிருக்கு. இல்ல இவரு வந்து ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் ஆள்னா, இவர் ஒன்ஸ் இன் ஜெனரேஷனுக்கு உண்டான ஆள் இவரெல்லாம். இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், இவனுங்க எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கானுங்களா இந்த மாதிரி, அவர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து ஏன் பெரம்பூர்லயும் திருச்சிலயும் நிக்கிறாரு, அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து பயந்துட்டாரு, எவ்வளவு நரேட்டிவ்ஸ் யோசிச்சு பாரு. அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற போதும் நானே கூட நிறைய விஷயம், ஐயா அண்ணா இது வேற மாதிரி, நான் அது மாதிரினா நானும் பதிவு போட்டிருக்கேன், இங்க இருக்க எல்லாருமே போட்டிருப்போம், கூட இருக்கவங்களும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்கோம் நம்மலாம். அது மட்டும் இல்லாம எதிரில இருக்கவனுங்க நரேட்டிவ். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் this is my goal, I will achieve it at any cost, I will make it happenங்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இப்ப இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. வந்து இவரு சாரி யாருக்கோ மைக்கு தம்பி ஃபிடல் வாசிச்சாரு. சென்னையில் நின்னார், சென்னை ஸ்வீப். ஆர்டிபி திருச்சியில் நின்னார், திருச்சி ஸ்வீப். பேசுங்க. இல்ல திருச்சி ஸ்வீப் மட்டும் இது இல்லடா, அந்த 2 இடத்த அதோட அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல. சி எனி ஒன் கேன் சஜஸ்ட், இப்ப நான் சஜஸ்ட் பண்ணலாம், நீ சஜஸ்ட் பண்ணலாம்.